வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு ரயில்வேலேருந்து ஜேஇக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் ஷார்ட் நோட்டீஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. பட் இப்போதைக்கு நமக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனே வந்துச்சு. ஸோ குவாலிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. இதில் வந்து கெமிக்கல் சூப்பர்வைசர், ரிசர்ச் அண்ட் மெட்டலர்ஜியல் சூப்பர்வைசர், ரிசர்ச் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து கோரக்பூரில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். பட் மற்ற போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜியல் அசிஸ்டன்ட் வந்து 7934 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து வேரியஸ் இடத்துல இருக்கும். ஸோ கோரக்பூரில் மட்டும் இருக்காது, மற்ற பக்கமும் இருக்கும். மொத்தமாக 7951 வேகன்சி. இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் 36. சேலரியுமே கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நல்ல போஸ்ட்டு தான். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ், ஓபிசி என்சிஎல்க்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் இருந்தால் 10 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஓபிசி என்சிஎல் இருந்தால் 13 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி இருந்தால் 15 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எஸ்சி எஸ்டி, எக்ஸர்வைஸ்மெண்ட், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இவங்களுக்கு மட்டும் 250. இதில் வராத மற்ற எல்லாத்துக்குமே 500 ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2 எக்ஸாம் இருக்குது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்குது, மெயின்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கான பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் வந்து 30 கொஸ்டின் இருக்கும், 30 மார்க். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின், 25 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின், 15 மார்க். ஜென்ரல் சயின்ஸ் 30 கொஸ்டின், 30 மார்க். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு எழுதணும். 90 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின், 15 மார்க். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 15 கொஸ்டின், 15 மார்க். பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் வந்து 10 கொஸ்டின், 10 மார்க். பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் 10 கொஸ்டின், 10 மார்க். டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் 100 கொஸ்டின், 100 மார்க். டோட்டலாக 150 கொஸ்டின், 150 மார்க்குக்கு எழுதணும். டைம் வந்து 120 நிமிஷம். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச்சுக்கு வந்து நீங்கள் கெமிக்கல் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது மெட்டலர்ஜியல் சூப்பர்வைசர் ரிசர்ச்சுக்கு நீங்கள் மெட்டலர்ஜியல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் சர்வீஸ், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இஎம்யூ அண்ட் டிஆர்எஸ், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிசைன், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிஆர்டி, ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப். இதுக்கெல்லாம் ஒரே குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து 9வது போஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் சிவில் பிவே அண்ட் பிரிட்ஜு, ஜூனியர் இன்ஜினியர் சிவில் டிசைன் டிராயிங் அண்ட் எஸ்டிமேஷன், ஜூனியர் இன்ஜினியர் ஒர்க்ஸ், ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஒர்க்ஸ் அண்ட் ரிசர்ச், ஜூனியர் இன்ஜினியர் டிசைன் சிவில், ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஒர்க் ஷாப். இதுக்கு வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டிகிரியாக இருந்தாலும் ஓகே, டிப்ளமாவாக இருந்தாலும் ஓகே. அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் ட்ராக் மெக்கானிக். இதுக்கு வந்து நீங்கள் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இதில் ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டிப்ளமோ இருந்தாலுமே ஓகே தான். பட் டிகிரி வச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் C&W, ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் ஒர்க் ஷாப், ஜூனியர் இன்ஜினியர் டீசல் மெக்கானிக்கல், ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் பவர், ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிசைன். இதுக்கெல்லாம் தனியாக ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், மெக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், மெஷினிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், டூல்ஸ் அண்ட் மெஷினிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இதில் ஏதோ ஒரு கோர்ஸ் வச்சிருந்தா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அடுத்தது கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜியல் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அல்லது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் டீசல் எலக்ட்ரிக்கல், ஜூனியர் இன்ஜினியர் டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப். இதுக்கு வந்து நீங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி டிசைன் டிராயிங் அண்ட் எஸ்டிமேஷன், ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி டெலிகம்யூனிகேஷன், ஜூனியர் இன்ஜினியர் ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி சிக்னல், ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி ஒர்க் ஷாப். இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இதில் ஏதோ ஒரு கோர்ஸில் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அடுத்தது டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட். இதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு டிப்ளமோ அல்லது ஏதோ ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எது வச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் லெட்டரை வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.